வணக்கம் நம்ம நமஸ்கார். ஸோ வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்டி டாக்ஸில் நேற்று வீடியோவில் நம்மளுடைய நேயர் மாயா பெஹாத் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட்டு, உங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரியும், ஸோ அதில் பரிகாரம்னு சொல்லி செம்பு தகட்டில் சில விஷயங்கள் எழுதி அதை சில நாட்கள் பூஜை பண்ணி கோயில் உண்டியலில் போட சொல்லுவாங்க இல்லைங்களா? இது எதுக்காக செய்ய சொல்கிறாங்க? இது மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி எனக்கு தெரியுது. அதுக்காகவே இது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜியை சரி பண்ணுறதுக்காகவா அப்படின்னு கேட்குறாங்க. கைண்ட் ஆஃப், பட் டீட்டெயிலில் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம், இந்த உடல் எடுத்திருக்கோம் இல்லைங்களா? இந்த உடல் எப்படி உருவாச்சு? இந்த உலகமே எப்படி உருவாச்சு? இந்த உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த உடல் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு? பஞ்சபூதங்களினுடைய தத்துவத்தின் பேரில் தான் இந்த உலகமும் அதன் பேரில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. நாமும் அது பேரில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் நாம் வாழக்கூடிய இந்த அண்ட சராசரம் முழுக்க இந்த அடிப்படையில் தான் இருக்குது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த தன்மையின்பால் தான் இந்த அண்டமும் உருவாயிருக்கு. இந்த அண்டத்திற்குள்ளே இந்த உலகமும் உண்டாயிருக்கு. இந்த உலகத்திற்குள்ளே இந்த உடலும் உண்டாயிருக்கு. இந்த அஞ்சுக்கு மீறி எதுவுமே நடக்க போகிறதில்ல. அதனால தான் அதுக்கு பேர் ஐம்பெரும் பூதங்கள்னு பேர். சரிங்களா? சரி, ஏன் அது பூதம்னு சொன்னாங்க? அது மாபெரும் சக்தி வாய்ந்தது, கட்டுக்குள்ள அடங்காதது, அதனால அது பூதம்னு சொன்னாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போது இது ஒரு கலப்புகளின் விகிதத்தினால இந்த மனித உடலுக்குன்னு ஒரு கலப்பு இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி இருக்குது. இதர தாவர ஜங்கமங்களுக்குன்னு ஒரு தனி கலப்பு இருக்குது. அதன்படி அது உருவாயிருக்கு. அப்போ இப்படி உருவான இந்த மனித உடல், நம்ம தாவர ஜங்கலங்களை பற்றி நம்ம இப்போ வேண்டாம், நம்ம மனித உடலை மட்டும் எடுத்துக்குவோம். இந்த மனித உடல் ஒருவாறான பஞ்சபூத கலப்பின் விகிதத்தில் இந்த உடல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அது ஒரு மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இது சராசரியான ஒரு நிகழ்வு. அதனால தான் என்னை போல் நீங்கள் இல்லை, உங்களை போல் நான் இல்லை, நம்ம ரெண்டு பேர்த்த போகிற வேறு ஒருத்தர் இல்லை, இந்த மாதிரி. இப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த செயல்பாடுகள் சீராக நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்த பஞ்சபூத தன்மைகள் நல்ல ஒரு நிலையில் இருக்குது, இந்த தன்மைகளோடு கூடி இதர செயல்பாடுகள் அப்படிங்கிறது உடலுக்குள்ளே நடக்கும். சரிங்களா? இதெல்லாமே நல்லபடியாக நடக்கு, சரிசமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நோய் நொடி இல்லாமல், எந்த விதமான குறைகள் இல்லாமல் நீண்ட ஆயுளோடு ஒரு மனிதன் அப்படிங்கிறவங்க தங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி இல்லை, அது சராசரியாக சொல்கிறது, ஆன் அன் ஆவரேஜ் அப்படின்னு வச்சுக்கிற மாதிரி எல்லாமே அந்த சரியாக அப்படியே 50%, சரியாக அப்படி 100% அப்படி இருக்கிறது இல்லைங்களா? அது யாருக்கு இருக்கும்? சித்த பெருமக்களுக்கு இருக்கும் இல்லையா? மித்தபடி யாருக்குமே இருக்காது. ஏன்னா அவங்க அந்த இடத்துல அவர்களை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுக்குவாங்க, அதில் மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்மளால் அது முடியறதில்ல. மனதளவில் சிறு மாற்றம் ஏற்பட்டாலும் அது உடலில் மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ அதனால் அப்படியே அந்த கரெக்டாக சொன்ன மாதிரி அந்த கோட்டிலேயே பயணிக்க முடியாது நம்மளால். அப்போ உடலில் நோய் அப்படிங்கிறது சராசரியாக இருக்கக்கூடியது தான். இந்த நோய் முன்னமே பார்த்துருக்கோம், 2 வகையாக வரும். ஒன்று மனதால் ஏற்படக்கூடியது, இன்னொன்று உடலால் ஏற்படக்கூடியது. இப்போ இதுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது செய்யணும் இல்லையா? ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சு, பிரச்சனைக்குன்னு ஒரு விடை அப்படிங்கிறது ஒன்று காணணும் இல்லைங்களா? இப்படி காண்பதற்கு முற்படும் பொழுது தான் நம்மளுடைய பெரியவங்க நமக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப அடிப்படையாக சொல்லணும்னா இதை 3 வார்த்தையில் சொல்லலாம். மணி, மந்திர, ஔஷதம்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் சொல்லிடலாம். இது சமஸ்கிருத சொல்லாக இருந்தாலுமே, மணிங்கிறது ஓகே எடுத்துக்குவோம், மந்திரம் அவங்க மந்த்ரா அப்படிம்பாங்க, நம்ம மந்திரம்னு சொல்லுவோம். ஔஷதம் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல், தமிழில் சொன்னால் மருந்துன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. மணி, மந்திரம், மருந்து, இதுதான் மணி, மந்திர, ஔஷதம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை. இதை உள்ள பல வகைகளாக பிரிக்கலாம். நம்ம மேலோட்டமாக பார்த்தா கூட நமக்கு புரியும். இந்த மணி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? இப்போது நமக்குன்னு ஒரு வகையான ஒரு செட் ஆஃப் வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது, ஒரு ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. என்னுடைய எண்ணங்கள் எது போல் இருக்குமோ அதுபோல் இந்த உடல் வேலை செய்யும், அதுபோல் என்னுடைய அதிர்வுகள் அப்படிங்கிறது, அதிர்வலைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு அதை பொறுத்து தான் ஒரு மனிதர் எங்கிட்ட வர்றாரு அப்படின்னு சொன்னால், அவர்கள் மன அமைதியோடு எங்கூட இன்னும் நெருங்கி நல்லா பேசி பழகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு மேலிடுவதோ, இல்லை என்னடா ஆளு இவன் பக்கத்தில் போனாலே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை விட்டு தெரிச்சு போகிறதோ, இதெல்லாம் எதை பொறுத்து? என்னிடமிருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிர்வலைகளை பொறுத்தது. அதுதான் நம்ம அது ஒரு வகையான ஒரு சக்தி வட்டத்தை உண்டு பண்ணோம், விச் வி கால் இட் அஸ் ஆரா, சக்தி வட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதை பொறுத்தது. இது போலவே இந்த உலகத்தில் எல்லா பொருட்களுக்கும் இது போல் இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. அதனுடைய தன்மைக்கு ஏற்றாற் போல் ஒரு வகையான ஒரு சக்தி நிலையை வெளிவிட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம நேற்று பதிவில் பார்த்துருக்கோம், இதர உயிர்களுக்கோ இதர ஒரு நம்ம உயிர் அற்றதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கும் ஒரு வகையான ஒரு மனம் அப்படிங்கிறது உண்டு.
ஆனால் அந்த மனிதனுடைய விகாரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தன்னிலை மாறாமல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நேற்று பதிவுலையும் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். அப்போ நமக்கு தான் மனம் வந்து வேகமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான் நொடிக்கு நொடி நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இதர பொருட்கள் மாறுவதில்லை. இப்போ நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய அதிர்வலைகளும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதர பொருட்களுக்கு அப்படி இல்லை. அதனால் அது கான்ஸ்டண்ட்டாக சீர ஒரு வகையான அதிர்வலைகளை வெளிவிட்டுக்கிட்டே இருக்கும். அதனுடைய தன்மையை பொறுத்து எந்த அளவுக்கு ஒரு பொருள் பூமியோட, அதுவும் பூமியினுடைய மையத்தோட எந்த அளவுக்கு அதிகமாக தொடர்பு கொள்ளுதோ அதுக்கு சக்தி அதிகம். எந்த அளவுக்கு அந்த மையத்திலிருந்து விலகி வெளியே வருதோ அதுக்கு சக்தி குறைவு. இதுதான் மேட்ரு. அதனால தான் நம்ம வந்து பூமியினுடைய வேறாக கருதக்கூடிய குகைகளுக்குள்ளே சென்று நம்ம தவம் இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அதுக்குள்ளே வந்து அதிகப்படியான அந்த பூமியினுடைய, ஏன்னா அந்த பூமிக்குள்ளிருந்தே வெளியே வந்த ஒரு பகுதி. அதனால் அதுக்கு வந்து அந்த மலைகளுக்கும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய குகைகளுக்கும் சக்திகள் அதிகம். நம்ம வீட்லேயோ அங்கங்கே பண்ணுறதை காட்டிலும் குகைகளுக்குள்ளே போகும்போது சித்தர்கள் பெருமக்கள் அந்த குகை இன்னும் பதப்படுத்துவாங்களாம். நம்ம செந்தூரங்கள்லாம் பூசி இன்னும் பதப்படுத்துவாங்க. சரி, அது இருக்கட்டும். இப்போது இதுபோல் இருக்கக்கூடிய இந்த இதர பொருட்களை வைத்து நம்மளுடைய உடல்நிலையவோ மனோநிலையவோ நம்மளால் சரி செய்து கொள்ள முடியும். இப்போ மணிங்கிறது என்ன? நவரத்தனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தனங்கள் இருக்குது பார்த்தீங்களா? நம்மளுடைய இந்த ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டாயில் இந்த நவரத்தனங்கள் இல்லையா? ஸோ அந்த கற்கள் ஒவ்வொரு வகையான ஒரு தன்மை, ஒரு வகையான அதிர்வலைகள் அது வெளிவிட்டுக்கிட்டே இருக்கும். ராசிக்கல் அப்படி சொன்னால் தான் நீங்கள் நிறைய பேர் ராசிக்கல் இல்லைங்களா? அது போடுவதற்கு ஒரு தன்மை உண்டு. நம்மளுடைய நித்திலந்தான வாணி சேனலில் சோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ரத்தினங்களை போடணும்னு சொல்லி ஒரு பதிவு அதில் இருக்குது. ராசிக்கல் அப்படின்னு சொன்னால் மேஷ ராசி போடு இந்த கல்லை போடு, விருச்சிக ராசி போடு இந்த கல்லை போடு, அப்படி போடுறதில்ல. அது இல்லை ராசிக்கல். ஒரு ஆயுசு பூரா போட்டுக்கலான்னாலும் போடலாம். அதற்குன்னு ஒரு இது இருக்குது. ஒரு ராசி, நம்ம ராசி கட்டத்தில் எடுத்தோம்னா பஞ்சபூத தத்துவங்களில் 4 வரும். ஏன்னா ஆகாயத்தை ஒன்றும் சொல்ல முடியாது, எல்லாம் ஆகாயத்துக்குள்ளே தான் இருக்கப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்றுன்னு சொல்லக்கூடிய இந்த 4 தத்துவத்தில் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ரத்தினங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நெருப்பில் விளையிறதில்ல, காற்றுல விளையிறதில்ல. அப்போ நீர்லேயும் நிலத்துலையும் தான் விளையுது. அப்போ அந்த தேவைப்படக்கூடிய அந்த ஒரு கிரக நிலையோ இல்லை ஒரு கிரகத்திற்காக நம்ம ஒரு கல் போடுறோமோ அந்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிலராசிலேயோ நீர் ராசிலேயோ அமர்ந்தால் மட்டும்தான் அந்த ராசிகள் போட்டால் வேலை செய்யும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். விருப்பப்பட்டீங்கன்னா போய் பாருங்கள். இப்போது இதை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போடணும். இன்றைக்கி யாரும் அப்படி சொல்கிறதில்ல. நான் கடைக்காரன்னு விற்று உங்கள் தலையில் கல்லை கட்டி அனுப்பிடுறாங்க. அதுக்கும் நீங்கள் வந்து காசு அதிகமாக கொடுத்து வாங்குறீங்க. ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக எதுவும் தெரியறதில்ல, வாங்கி போடுறோம், அவ்வளோதான் இல்லைங்களா? அதனால தான் நிறைய நேரத்தில் என்ன சொல்கிறோம், வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு போயிடுறோம். இதுபோல் இந்த ரத்தினங்களை வச்சு நம்மளுடைய அதிர்வலைகள், இப்போ நமக்கு ஒரு மாதிரி அதிர்வலைகள் பூஸ்டிங் கம்மியாக இருக்குன்னா அதற்கு சம்மந்தப்பட்ட ஒரு அதிர்வலைகளை கொடுக்குறது எல்லாம் நம்ம பெரியவங்க ஏதோ வகையில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அதை எடுத்து நம்ம போடும்போது நம்மளுடைய எது நெகட்டிவான பூஸ்டிங்கில் இருக்கோ இல்லை பவர் இல்லாமல் இருக்கோ அதை பூஸ்டப் பண்ணி நம்மளுடைய லைஃப்பையோ நம்மளுடைய தாட் ப்ராசஸ், எல்லாமே லைஃப்னா என்ன, தாட் ப்ராசஸ் தானே, அதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு நமக்கு பேருதவியாக இது இருக்குது அப்படிங்கிறது. இதில் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த ரத்தினங்களை வச்சு அப்படியே சாமி சிலையே செஞ்சு வச்சுக்குவாங்க. செஞ்சு வச்சுட்டு அதை பூஜை பண்ணி அந்த மொத்த வீட்டுக்கே வந்து பயங்கரமான ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இது பண்ணிடுவாங்க. ஏன்னா பூஜைகள் அப்படின்னு செய்யும்போது அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதனுடைய ஏற்கனவே வந்துக்கிட்டு இருக்கிற எனர்ஜி இன்னும் பூஸ்டப் பண்ணுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ரத்தினங்கள் மட்டும் இல்லாமல் உலோகங்களும் நம்ம எடுக்கலாம். வெள்ளி, தங்கம், பித்தளை, செம்பு இல்லையா? இரும்பில் யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் ரொம்ப ஒரு சில இடங்களில் இரும்பு பயன்படுத்தக்கூடிய இடங்களும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்ததில்ல, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதிகமாக பயன்படுத்துறது வெள்ளி, தங்கம், பித்தளை, செம்பு, இதை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இதன் மூலமாகவும் நம்ம வந்து நம்மளுடைய அந்த சக்தி நிலை அப்படிங்கிறத நம்மளால் கூட்டிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது மணின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது மந்திரம். மந்திரம் என்ன? சொற்களின் மூலமாக முன்ன பார்த்தது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்மளுடைய நிலையை நம்ம வந்து சீர் செய்து கொள்வது அப்படின்னு. இது மனோநிலையானாலும் சரி, உடல் நிலையானாலும் சரி, சீர் செய்து கொள்வது அப்படின்ட்டு அந்த எனர்ஜியை கரெக்டாக இது பண்ணிக்கிறது. அடுத்தது மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது சொற்களின் மூலமாக, ஒன்றா வாய் விட்டு சொல்லக்கூடிய சொல் மூலமாக, இல்லை வெறுமனே உதட்டினுடைய அசைவு, சத்தம் வெளியே வராது, அவங்க உதட்டை மட்டும் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், அதன் மூலமாக, இல்லை எதுவுமே சொல்லாமல் மனதிலால் மட்டும் நினச்சிக்கிட்டு அப்படியே அமைதியாக அந்த மனசுக்குள்ளே மட்டும் அந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு இருப்பது மூலமாக இந்த 3 வகையில் ஒரு மந்திரத்தை சொல்லலாம். மந்திரத்தை சொல்லணும்னு நினச்சி அமைதியாக உட்கார்றது மூலமாக அது வேலை செய்ய வைக்க முடியும். அது அந்த சமாதி நிலைக்கு போகும்பொழுது அது ஸோ ப்ராக்டிக்கலாக அது எல்லாருனாலையும் பாசிபிள் இல்லை. ஸோ இந்த முதல் 3 நிலைகளில் ஏதோ ஒரு நிலையை பயன்படுத்தி நம்மளால் நமக்கோ நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கோ இல்லை ஏதோ ஒரு பொருளுக்கோ நம்மளால் சக்தி ஊட்ட முடியும். சரிங்களா? ஸோ இது மந்திரம்.
இதை வந்து இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லாக வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அதற்குள்ளாக தாந்திரிக முறையில் வருவது தான் எந்திரம்னு சொல்லக்கூடியது. இதையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளி, தங்கம், வெள்ளி, செம்பு தகட்டில் வந்து எழுதுவாங்க. இது வந்து ஒரு வீடு கட்டுற மாதிரிங்க. எப்படி ஒரு வீடு கட்டுற மாதிரிங்க. நம்ம பேஸ்மெண்ட்டு போடுவோம். பின்ன எனக்கு அந்த ஆர்டர் தெரியாது, நானும் இது வரைக்கும் வீடு கட்டல, கட்டின வீட்டையும் பார்த்ததில்ல. உங்களுக்கு தெரியும்ல, ஒரு பேஸ்மெண்ட் போடுவோம், அப்புறம் மேலே வந்து அந்த மேலே சுவர்கள் எழுப்புவோம், அப்புறம் அந்த பில்லர், இதுக்குன்னு ஒரு கட்டமைப்புன்னு ஒன்று உண்டு இல்லையா? இந்த கட்டம் இப்படிப்பா போகணும், இந்த ஆர்டராக போனால் தான், இந்த ப்ரொசீஜராக போனால் தான் அப்படின்னு இருக்கு இல்லையா? வீட்டுக்குள் இப்படி நேரம் நுழைஞ்சோன்னே என்ன இருக்கணும், ஒரு ஹால் இருக்கணும், ஒரு பார்க்கிங் இருக்கணும், ஒரு ஹால் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா? உள்ளே நுழைஞ்சோன்னையே நமக்கு அக்கூசியா கண்ணுக்கு தெரியும் இல்லை, இல்லை நுழைஞ்சோன்னையுமே சமயக்கட்டா கண்ணுக்கு தெரியும் இல்லை. ஸோ அதுக்குன்னு ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. படுக்கை அறைனா இங்கே இருக்கணும், சமயக்கட்டுனா இங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு தன்மை இருக்குல்ல, சாமி அறைனா இங்கே இருக்கணும்னு ஒரு தன்மை இருக்குல்ல. அதுபோல் ஒரு எந்திரம் வரைவதற்குன்னு ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அந்த சக்தி வந்து இப்படி உள்ளே வந்து இப்படி சுற்றி, இந்த பரமபதம் விளையாண்டுருக்கிறீங்களா? இந்த தாயம் விட்டு இந்த மலையில் நாய் வச்சு அந்த வெட்டிகிட்டே போகும் தெரியுமா, அது விளையாண்டுருக்கீங்களா? அது இப்படியே போகும் கரெக்டாக, இப்படி சுற்றி கரெக்டாக அந்த மையத்தில் வந்து நிற்கும். 6 காய், யார் அந்த 6 காயுமே முன்னாடி மையத்தில் ஒன்று நிறுத்துறாங்க, அவங்க ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். அதே தாங்க எந்திரமும் சுற்றிகிட்டே இருக்கும். அப்போ அந்த சக்தியை உள்ளே கொண்டு வந்து அதை சுற்றி அந்த மையத்தில் கொண்டே நிறுத்தணும். இப்போ ஒரு எந்திரங்களும் ஒரு தெய்வத்தை வந்து மனசில் நிறுத்தி, இந்த தெய்வத்திற்கு இந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசில் கொண்டு வந்து நிறுத்தி, அதற்கு ஏற்றாற் போல் அதை நான் வந்து மனசில் ஒரு நிலைப்படுத்தி ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த எந்திரத்தை பார்த்து வாய் விட்டு சொல்லுவாங்க, மனசில் சொல்ல மாட்டாங்க. சொல்லும் பொழுது இந்த அதிர்வலைகள் அந்த எந்திரத்தில் போய் படும். அதற்கு நீ ஏற்றாற் போல் மலர் தூவணும், அந்த மலர்னுடைய நிறம் இப்படி இருக்கணும்னு கணக்கு இருக்குது. எத்தனை விளக்கு பற்ற வைக்கணும், அந்த சுடர் ஒளியினுடைய அந்த சக்தி சேரணும், அது கணக்கு இருக்குது. என்ன மாதிரி படையல் போடணுங்கிற கணக்கு இருக்குது. ஸோ அந்த அறை எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான வாசனை திரவியங்கள் பயன்படுத்தணும், இது எல்லாமே கணக்கு இருக்குது. இது எல்லாம் அந்த எனர்ஜியை இப்படி பூஸ்டப் பண்ணும். சரிங்களா? இது பூஸ்டப் பண்ணும்பொழுது இது எந்திரம் வந்து இப்படி பயங்கர பவர்ஃபுல்லாக டிக்குன்னு இருக்கும். அதை நம்ம கூட வச்சுருக்கும் பொழுதோ, இல்லை நாம் அதற்கு உண்டான மந்திரத்தை நாமும் சொல்லும்போது அது அப்படி பன்மடங்கு அந்த மந்திரத்தினுடைய சக்தியை வீரியப்படுத்தி கொடுக்கும். ப்ராக்டிக்கலி இட்ஸ் டேஞ்சரஸ். சரியாக பயன்படுத்தலைன்னா இந்த ஒவ்வொரு நாளிதழ்கள்லாம் வருதுன்னு சொல்லி இந்த ஸ்டாம்ப் வச்ச மந்திரத்தை வந்து தீபாவளிக்கு பொங்கலுக்குன்னு வச்சு அனுப்பி அதனையுமே வீட்டில் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எந்திரத்தை ஸ்டாம்பெல்லாம் பண்ணக்கூடாது, அது வரையணும் எந்திரத்தை. சரிங்களா? அதெல்லாம் நிறைய இது இருக்குது. அப்படி அவசரப்பட்டு எதையும் ஒன்று வாங்கியெல்லாம் வைக்காதீங்க. சரிங்களா? இப்போ இந்த எந்திரத்தினுடைய சக்தி முடிஞ்சு போச்சு. அதுக்குன்னு ஒரு காலாவதி பீரியடுன்னு ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் ஆயுசு பூரா எனர்ஜி எமிட் பண்ணிக்கிட்டே இருக்குமா? இல்லை, அதுக்குன்னு ஒரு பீரியட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது முடிஞ்ச என்ன பண்ணலாம்? தூக்கு போயில ஓட்டலாமா? இல்லை. அது தெய்வத்தை மனசில் நிறுத்தி அதை ஆவாகனப்படுத்தி உள்ளே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கும் இல்லையா? அப்போ அதுக்கு வந்து கால் படாத இடம், அசுத்தம் இல்லாத இடத்துல போடணும். கிணத்துல போடுறது, ஆற்றுல போடுறது, குளத்துல போடுறது, ரொம்ப சேஃபான இடம் எங்கே? கோயிலில் போடுறது. இப்படி போட்டு கோயில், ஆத்தங்குளம் எல்லாத்தையும் குப்பை பண்ணி தான் வச்சுருக்கோன்னு பாருங்களேன். என்ன பண்ணுறது? சரி, இது போல் இருக்கக்கூடிய நேரங்களில் அது அங்கே போய் சேஃபாக என்ன கால் படாத இடத்துல அப்படிங்கிறது வச்சுட்டு வருவது அப்படிங்கிறது வழக்கம். இது எந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது மருந்து, ஔஷதம். இது நமக்கு ஜென்ரலாக தெரியும். இன்றைக்கி ஏதோ போர் அடிச்சு முட்டாய் திங்கிற மாதிரி தின்னுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இது வந்து உணவே மருந்துன்னு நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளை சொல்லி வளர்த்துது. இன்றைக்கி மருந்து தான் உணவாக இருக்கிற மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு மாறிப்போச்சு. ஸோ மணி, மந்திர, ஔஷதம், எந்திரம் வந்து அந்த மந்திரத்துக்குள்ளேயே வந்துடுறதுனால தனியப்பட்டு அவங்க சொல்லலை. இதன் மூலமாக நம்ம நினச்சதை நம்மளால் சாதிச்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு மெயின் மேட்ரு எதுக்கு? இந்த உடலையும் மனசையும் சீர் செய்யப்படுவதற்காக கொண்டு வரப்பட்டது தான். பின் அப்புறம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நெளிவு சுழிவெல்லாம் நமக்கு தெரியும் பொழுது, ஓ இப்படி பண்ண இப்படி நடக்குமா, ஓ இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு நம்மால் தெரிஞ்சதுக்கப்புறம் தனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே சாதிச்சு கொள்வதற்கு அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது தான் நிறைய இன்றைக்கி அதுக்கப்புறம் வேறு கலைகளாக மாறிச்சு. தேவைகளுக்கு ஏற்றாற் போல் இந்த மணி மந்திரத்தை எல்லாத்தையுமே ஔஷதம், ஸோ மருந்து வைக்கிறேன்னு சொல்கிறாங்களா, அது வரைக்கும் நம்மால் இறங்கிட்டான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளுக்கு எல்லாத்துக்குமே அதை பயன்படுத்த சுயநலம், வேறு என்ன சொல்ல இல்லைங்களா? ஸோ இது மேனிஃபெஸ்டேஷனான்னு கேட்டால் இல்லை. இது மேனிஃபெஸ்டேஷன் உங்களுடைய மனசனுடைய திறத்தை மட்டும் வச்சு பயன்படுத்துறது. இதெல்லாமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இதர பொருட்களை வச்சு நம்மளை சரி பண்ணிக்கலாம். கூடவே மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி எனக்கு விருப்பப்பட்ட பொருட்களையோ செயல்களையோ ஆட்களை என்னத்தை வேணாலும் அடைவதற்காகவும் அதை பயன்படுத்தலாம். பட் ரிமெம்பர், எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் எஃபெக்ட். என்ன செஞ்சாலும் அதற்கு எதிர்வினை அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும். அதையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதனால தான் நல்லதே செய், நல்லதே நினை, நல்லதே சொல்,
நல்லதே செய் அப்படின்னு சொல்லக்கூடியது. எதிர்த்து ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு முற்பட்டோம்னா நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்டோட அப்பா தான் சொல்லுவார், வண்டியில் வேகமாக போகும்போது முட்டை வைக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா தான்டா இருக்கும், முட்டை வச்சா தான் படிப்பார். புரியுதுங்களா? அப்போ கெடுதல் செய்யும்போது நல்லா தான் இருக்கும். அது நம்ம வினையை அனுபவிக்கும் பொழுது அது தெரியும். ஸோ அதனால் நல்லதுக்காக பயன்படுத்திக்குவோம். ரைட்? ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. சகோதரி, உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஊரை சுற்றி வந்த மாதிரி இருந்தாலும் சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியலைனாலும் கேளுங்க, சொல்கிறேன். ரைட்? ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல பண்ணி நன்றி.